வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல ஒரு ஜேசிபி 3DX வண்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நாளைய உதயம் சேனல்ல இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க. அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி 3DX வண்டி தயாரிப்பு 2015ங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் 2016 பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்சி புக்கு நீங்கள் தெளிவாக வாங்கி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பார்த்துக்குங்க. வண்டியினுடைய மேனுஃபேக்சர் ஆஃப் தி இயரு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி இயரு, அதே போல் இன்ஜின் நம்பரு, சேஸ் நம்பரு எல்லாமே பக்காவாக செக் பண்ணிக்கங்க. இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நல்லா தரவாக செக் பண்ணிக்கங்க. வண்டி சிங்கிள் ஓனரில் தான் வச்சுருக்காங்க. வண்டி பார்த்திங்கன்னா நல்லா தரமான பராமரிப்பில் வச்சுருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வண்டி பார்த்திங்கன்னா டைமிங்க்கு இன்ஜின் ஆயில், கீர் ஆயில், கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்ஜின் கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க. பின்னு புஸ்ஸுக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னாவே பின்னு புஸ்ஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க. பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை கிளியர் பண்ணி போடுங்க. ஃபில்டர் சோக்காக இருந்ததுன்னா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க. பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நட்டை அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் த்ரெட் அவுட்டர் த்ரெட் இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க. இன்னர் அவுட்டர் இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாற்றுற மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க. தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு தவிர்க்க முடியுங்க. இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கார நிரல் சென்று ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கெட்டு, டீத்து, டோப் லைட்டு எல்லாமே நல்லா தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நேரில் சென்று அனைத்தையுமே நல்லா தரவாக செக் பண்ணிக்கங்க. முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஷும் முன்னாடி பூமினுடைய பின்னு புஷும் நல்ல நிலையில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க. வண்டியினுடைய அண்டர் கேரேஜ்லாம் பார்த்திங்கன்னா வெல்டு கிராக் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தரவாக செக் பண்ணிக்கங்க. பின்னாடி பக்கெட்டு, டீத்து, டோப் லைட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஷு, பின்னாடி பூமினுடைய பின்னு புஷு, பின்னாடி ஸ்டிக்கினுடைய பின்னு புஷ் எல்லாம் நல்ல நிலையில் தான் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. வண்டி பார்த்திங்கன்னா 4 டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டயர் பாயிண்ட்டையும் நல்லா தரவாக செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கார நிலையில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்காரர்கிட்ட இருக்குதுங்க. இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க. உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி, ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் ஜேசிபி வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறதுக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க. வண்டியினுடைய ஃபோட்டோ பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி 2 சைடுமே தெளிவாக தெரிய மாதிரி அனுப்பிச்சி விட்டுருங்க. அதே மாதிரி வண்டியினுடைய டீட்டெயில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருங்க. வண்டி முழு வண்டியும் பார்த்திங்கன்னா விளம்பரம் செய்து விற்று கொடுக்கறதுக்கு முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க. தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். நன்றி நேர்களே. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்.